ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜாவாவோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் என்னன்னு கவர் பண்ண போறோம். இந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் நான் எதை மீன் பண்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு லாங்குவேஜுமே வந்து ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லி ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ல கிராமர் கற்றுக்குவோம், தமிழ்ல இலக்கணம் இப்படி தான் இருக்கணும், சும்மா ஒரு கிராமர் ஸ்ட்ரக்சராக டிஃபைன் பண்ணி வச்சிருப்போம். அதே மாதிரி தான் கோடிங்லேயுமே. இதில் ஜாவா ஃபண்டமெண்டல்ஸா ஜேவிஎம், ஜேஆர்இ, ஜேடிகே அண்ட் தென் ஆக்சஸ் மாடிஃபையர் இதெல்லாம் என்ன, இதோட டைப்ஸ் என்ன இருக்கு, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளையும் அண்ட் தென் கோடிங் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, இதுல இப்ப ஜேவிஎம் அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு மூவி ப்ராஜெக்ட் கூட நாங்கள் வச்சுக்கோங்க. ஒரு தேட்டருக்குள்ள போறப்போ ஒரு பழைய காலத்து ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து எப்படி ஒரு ஃபிலிம் ரோலை வந்து ரேட் பண்ணி நமக்கு வந்து ஸ்கிரீன்ல வந்து விசுவல் எஃபெக்டா காமிக்குது. சேம் லைக் அதே மாதிரி தான் ஜாவாலையுமே வந்து பைட் கோட் ஒரு ஆப்ரேஷன் இருக்கும். அது வந்து எக்ஸிக்யூட்டிவ் கோடா வந்து கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி தர ஒரு ஒர்க் தான் வந்து ஜேவிஎம் வந்து ஹேண்டில் பண்ணுது. இதை வந்து ஜாவா வெர்ச்சுவல் மிஷின் சொல்லுவாங்க. அண்ட் தென் ஜேஆர்இ அப்படின்னு என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து ஒரு என்டையர் தியேட்டர் செட்டப் மாதிரி. இதுல வந்து ப்ரொஜெக்டும் ஒரு ஒன் ஆஃப் த காம்பனண்டா இருக்கும். அது போக இந்த படம் வந்து கிளியரா புரியணுங்கிறக்காக நம்மளுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸ் அண்ட் தென் அரேஞ்ச் பண்ற சீட்டு, ஸ்கிரீன் இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தான் கோடிங்லயுமே வந்து கோடிங்க்கு தேவைப்படுற எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் அது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு இடம் வந்து ஜாவா ரன் டைம் வந்து ப்ரொவைட் பண்ணணும் நமக்கு. அது போக ஜேடிகே வந்து என்னன்னா, ஒரு அந்த மூவியவே எடுக்கிறப்போ ஒரு மூவி ஸ்டூடியோ இருக்கும்ல, அதே மாதிரிதான் கோடிங் பண்ற எல்லாருமே வந்து ஒரு டெவலப்மெண்ட் கிட் ஒன்று வச்சிருப்பாங்க. நார்மலா வந்து டெவலப்பர் எல்லாருமே வந்து அதுலதான் கோடை வந்து டெவலப் பண்ணுவாங்க. ரன் பண்றதுக்கு தேவைப்படுற என்வரன்மெண்ட் தான் வந்து நமக்கு ஜேஆர்இ அண்ட் ஜேவிஎம். ஓகே, அண்ட் தென் ஆக்சஸ் மாடிஃபையர்னு பாத்தீங்கன்னா, அது பேசிக்கா வந்து ஒரு ஸ்கோப் டிஃபைன் பண்ணக்கூடிய ஏரியா தான். ஸ்கோப் அப்படின்னு எதுக்கு டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஜாவாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா, கிளாஸஸ், மெத்தட்ஸ் அண்ட் தென் அதர் மெம்பர்ஸ்னா என்னன்னா, லைக் வேரியபிள்ஸ் இதெல்லாமே தான். ஒவ்வொன்றுக்குமே வந்து நம்ம ஸ்கோப்பை டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை வந்து யார் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத அந்த டிஃபைன் பண்றது தான் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்சஸ் மாடிஃபையர்னு ஜாவால சொல்லுவாங்க. ஜாவால வந்து மொத்தம் 4 கைண்ட் ஆஃப் வந்து ஆக்சஸ் மாடிஃபையர் இருக்குது. பப்ளிக், ப்ரொடெக்டட், டிஃபால்ட் அண்ட் பிரைவேட். இதுல பப்ளிக்கும் பிரைவேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. பப்ளிக்கும் ஒரு கிளாஸ், ஒரு ஃபங்க்ஷனோ இல்ல ஒரு வேரியபிளோ வந்து நான் டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா, யாரு வேணாலும் இன்கேஸ் எக்ஸ்டர்னல் பேக்கேஜஸ் கூட அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா பிரைவேட்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிங்கிள் கிளாஸ்ல மட்டும்தான் ஆக்சஸே பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து பிரைவேட்டா டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஈவன் தோ அதே கிளாஸ் வந்து இன்னொரு பேக்கேஜ்ல வந்தோ இல்ல அதே பேக்கேஜ்ல வந்து ஒரு சப் கிளாஸ் கிரியேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல கூட ஆக்சஸ் பண்ண முடியாது. அது போக ப்ரொடெக்டட், டிஃபால்ட் இன்னும் 2 ஆக்சஸ் மாடிஃபையர் இருக்கு. இதுல கன்ஃபியூஷன் தரக்கூடிய ஏரியா வந்து இது 2 தான். ப்ரொடெக்டட் வந்து என்னன்னா, சேம் பேக்கேஜ் லெவலில் ஆக்சஸ் இருக்கும். எதெல்லாம் எந்தெந்த ஃபங்க்ஷன் வந்து ப்ரொடெக்டட் வச்சு கிரியேட் பண்ணிருக்காங்களோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து சேம் பேக்கேஜஸ். அது போக வேற பேக்கேஜாவே இருந்தாலும் பேக்கேஜ் 1ல இருந்து ஒரு சப் கிளாஸ் கிரியேட் பண்றாங்க பேக்கேஜ் 2ல அப்படின்னா, அந்த சப் கிளாஸ் கிரியேட் பண்ண கிளாஸஸ்ல வந்து ப்ரொடெக்டட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா டிஃபால்ட் பேக்கேஜ் வந்து சேம் பேக்கேஜ் மட்டும் தான் ஆக்சஸே பண்ண முடியும். இது வந்து ஒரு கோடிங் எக்ஸாம்பிளோட பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டா புரியும். அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேக்கேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். பேக்கேஜ் 1 அண்ட் பேக்கேஜ் 2 2 பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். பேக்கேஜ் 1ல வந்து பாத்தீங்கன்னா பேஸ் கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து எழுதியிருக்கேன். அதுல வந்து ப்ரொடெக்டட் மெத்தட் அண்ட் தென் டிஃபால்ட் மெத்தட் இருக்கு. நம்ம எந்த ஒரு ஆக்சஸும் டிஃபைன் பண்ணல அப்படின்னா பை டிஃபால்ட்டா அது வந்து டிஃபால்ட் மெத்தட் அப்படிங்கிற ஸ்டேட் கன்சிடர் ஆகிக்கும். ஸோ இங்க வந்து ப்ரொடெக்டட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதனால வந்து இது வந்து ப்ரொடெக்டட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கீழே வரும். இங்க நான் எதுவுமே மென்ஷன் பண்ணாதனால இது வந்து ஒரு டிஃபால்ட் அப்படிங்கிற பிரைவேட் ஆக்சஸ் டிஃபைன் ஆகும். ஸோ அது போக இன்னொரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல வந்து ஒரு டெரைவ்டு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். இன்னொன்று டெரைவ் ஆகாத ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். டெரைவ் அப்படின்னா ஒண்ணு இல்ல, இந்த பேஸ்ட் கிளாஸ் மூலமா எக்ஸ்டெண்ட் ஆனாதான் டெரைவ் கிளாஸஸ். இதுல வந்து என்னன்னா, இது வந்து சப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்க, சைல்டு கிளாஸ் கூட சொல்லுவாங்க. இது வந்து பேஸ் கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா பேஸ் கிளாஸ் வந்து ஒரு அனதர் செட் ஆஃப் பேக்கேஜ்ல இருக்குது. ஈவன் தோ நம்ம அந்த பேஸ் கிளாஸ் மூலமா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறதுனால இந்த டிரைவ் கிளாஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து அதோட ப்ரொடெக்டட் மெத்தட்ங்கிறத வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுது. அங்க டிஃபைன் பண்ணிருக்க ப்ரொடெக்டட் மெத்தட் வந்து இங்க நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ ஆக்சசபிள். ஏன்னா இது வந்து ஒரு சப் கிளாஸ்ங்கிறதுனால. ஆனா அதுல இருக்க டிஃபால்ட் மெத்தட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்ப எப்படின்னா, நான் வந்து இங்க வந்து டிரைவ்டு கிளாஸ் வந்து நம்ம அதே லிஸ்ட் காமிக்கும் என்னென்னலாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு. டாட் போட்டோம்னா இதுல வந்து ஆக்சஸ் மெத்தட்ஸ் மட்டும் தான் வருது. ஆக்சஸ் மெத்தட்ங்கிறது இதோட ஓன் மெத்தட்ஸ் அதனால காமிக்குது. அது போக ப்ரொடெக்டட் மெத்தட் காமிக்குது. ஆனா இன்னொன்னு என்ன இருக்குன்னா, அந்த டிஃபால்ட் மெத்தட் காமிக்காது. அது இல்லாம இப்ப நான் வந்து ஒரு பப்ளிக் ஒன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இன்னொன்னு போடுறேன்.
நான் ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்றேன் இந்த டைம். பப்ளிக் இன்ட் a ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து பப்ளிக்ங்கிறதுனால டிரைவ் கிளாஸ் மட்டும் இல்ல, டிரைவ் ஆகாத கிளாஸா இருந்தாலுமே கூட இந்த கேஸ்ல இது வந்து ஒரு சப் கிளாஸா இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இப்ப டாட் வச்சு அப்படின்னா ஏவும் உங்களுக்கு இந்த இடத்துல லிஸ்ட் ஆகுது. ஏன்னா இது வந்து ஒரு பப்ளிக். அதனால வந்து நம்ம இங்க வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். இதுதான் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ பேஸ் கிளாஸா இருந்தா நம்மளால வந்து அந்த டிஃபால்ட் மெத்தடை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். பேஸ் கிளாஸ் இல்லாத ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன், அதுல வந்து பேஸ் கிளாஸும் லிஸ்ட் ஆகாது நமக்கு, டிஃபால்ட் மெத்தடும் பேஸ் கிளாஸ் இந்த சென்ஸ் அந்த ப்ரொடெக்டட் மெத்தடும் லிஸ்ட் ஆகாது, டிஃபால்ட் மெத்தடும் லிஸ்ட் ஆகாது. ஒன்லி இந்த பிரைவேட் பப்ளிக் மட்டும் தான் லிஸ்ட் ஆகும். இப்போ நான் பேஸ் டாட் வச்சேன்னா ஏ மட்டும் தான் நமக்கு லிஸ்ட் ஆகும். இதுல இருக்கிறது வந்து இது டிஃபால்ட் ஆப்ஜெக்ட் கீழே வரும். இந்த ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன, இந்த 2 ஸ்ட்ரிங் ஈக்குவல்ஸ் இதெல்லாம் வந்து அதை ஒரு ஆப்ஜெக்டா கன்சிடர் ஆகிக்கலாம். இதெல்லாம் வருது பை டிஃபால்ட்டா. ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன அப்படிங்கறதுலாம் வந்து நம்ம ஊப்ஸ் பாக்குறப்போ ஃபர்தரா நம்ம கிளாரிஃபை பண்றேன் என்னன்னு. இங்கேயுமே நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் பப்ளிக்கா இருந்துச்சுன்னா. இந்த ஆக்சஸ் மாடிஃபையரை பேஸ் பண்ணி ஒரு சம்மரி டேபிள் வந்து ரைட் பண்ணிருக்கேன். அதை பாக்குறப்போ இன்னும் கிளியர் கிட்ட நமக்கு வந்து என்ன வியூங்கிறது தெளிவா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த சம்மரி டேபிள்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னா என்னென்ன மாடிஃபை இருக்குது, சேம் கிளாஸ் அதோட ஸ்கோப் என்ன, சேம் பேக்கேஜோட ஸ்கோப் என்ன, சப் கிளாஸா இருந்தா சேம் பேக்கேஜ் அதோட ஸ்கோப் என்ன இருக்கும், சப் கிளாஸ் டிஃப்ரெண்ட் பேக்கேஜ்ல இருந்துச்சுன்னா அதோட ஸ்கோப் என்ன, அதர் பேக்கேஜ்னா அதோட ஸ்கோப் என்ன, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணி ஒரு டேபிள் மாதிரி ரிவ்யூ பண்ணிருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பப்ளிக்கா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் எல்லாத்துக்குமே வந்து ஆக்சசபிள் தான், அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனும் அந்த மெத்தட்ஸோ வந்து ஆக்சசபிள் தான். பிரைவேட்டா இருந்துச்சுன்னா சேம் கிளாஸை தவிர மற்ற எல்லாத்துக்குமே வந்து நோ தான். ப்ரொடெக்டட் டிஃபால்ட் மட்டும் அந்த ஏரியா ஆஃப் ஆக்சஸ் கிளாஸஸ் பொறுத்து சேஞ்சஸ் ஆகும். இந்த டேபிளும் இந்த பிபிடியும் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து டேக் பண்ணுங்க. நான் வந்து இந்த பிபிடியும் அண்ட் தென் கோட் எக்ஸாம்பிளையும் வந்து ஷேர் பண்றேன்.